வணக்கம். நாம வாழ்ற இந்த கலியுகத்துல ஏன் துன்பங்கள் மட்டும் அதிகரிச்சுட்டே போகுது? எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற இறைவன் ஏன் எதுவுமே பண்ணாம ஒரு பார்வையாளன் மாதிரி அமைதியா இருக்கான்? இத நம்ம பல பேர் மனசுல இருக்கிற ஒரு பெரிய கேள்வி. இந்த கேள்விக்கான ஒரு ஆச்சரியமான பதில்தான் இந்த முழு விளக்கத்திலயும் இருக்கு. வாங்க, இதுக்குள்ள என்ன ரகசியம் இருக்குன்னு நாம சேர்ந்து பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயத்த நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த காலத்தோட உண்மையான குணம் என்ன? அகதியர் மாதிரியான பெரிய ஞானிகள்லாம் இந்த யுகத்தை எப்படி பார்த்தாங்க தெரியுமோ? அவங்க இதை வெறும் ஒரு சவாலான காலம்னு சொல்லல, அதை விட ரொம்ப ஆழமான சிக்கலான ஒன்னா சொல்றாங்க. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். அகத்திய மாமுனிவர் இந்த யுகத்தை நரகம்னு நேரடியாவே சொல்றாரு. யோசிச்சு பார்க்கவே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு இல்லையா? ஆனா நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது ஒருவேளை அதுக்கான காரணம் நமக்கு புரிய ஆரம்பிக்கலாம். அப்ப நம்ம படுற எல்லா கஷ்டத்துக்கும் கடவுள் இப்படி அமைதியா இருக்கிறது தான் காரணமா? அவர் நம்மள கைவிட்டுட்டாரா? இதுதான் நம்மளோட முக்கியமான கேள்வி. ஆனா இதுக்கான பதில் நாம எதிர்பார்க்கிற மாதிரி இல்ல. ரொம்பவே ஆச்சரியமா இருக்க போகுது. இப்படிதான் இருக்கு கலியுகத்துல மனுஷனோட நிலைமை. எண்ணவே முடியாத பிறவிகளை எடுத்து எடுத்து ஒரு விதமான சோர்வு, வாழ்க்கையோட உண்மையான நோக்கம் என்னன்னே தெரியாத ஒரு குழப்பம், அந்த அறியாமையால வர தீராத துன்பம். ஒரு பக்கம் கடவுளை தேடுறோம், ஆனா அவரை கண்டுபிடிக்க முடியல. சுத்தி முத்தி பார்த்தா ஒரு விரக்தியும் சோர்வும் மட்டும்தான் நம்மள சூழ்ந்திருக்கு. சரி, இந்த நிலைமைக்கு நாம எப்படிதான் வந்து சேர்ந்தோம்? இதுக்கான பதில் எங்க இருக்கு தெரியுமா? பல யுகங்களுக்கு முன்னாடி நம்மளே கடவுள்கிட்ட கேட்ட ஒரு வரத்துல ஒளிஞ்சிருக்கு. இப்ப நம்ம பாக்குற இந்த உலகம், இந்த கஷ்டங்கள், இது எப்பவுமே இப்படி இருந்தது கிடையாதுங்க. ஒரு காலத்துல எல்லாமே வேற மாதிரி இருந்துச்சு. அப்போ கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இருந்த உறவும் சரி, இந்த பூமியோட ஆட்சி முறையும் சரி, முற்றிலும் வித்தியாசமா இருந்துச்சு. அப்போ எப்படியெல்லாம் மாறுச்சு பாருங்க. முன்னாடி யுகங்கள்ல கடகள், சித்தர்கள், ரிஷிகள்னு அவங்க தான் நேரடியா ஆட்சி செஞ்சாங்க. அவங்க தான் வழிகாட்டினாங்க. ஆனா அப்புறம் மனுஷன் ஒரு பெரிய மாற்றத்தை கேட்டான். அந்த ஆட்சி பொறுப்பை தனக்கே கொடுக்கணும்னு கேட்டு வாங்கிட்டான். இதுதான் மனுஷன் கடவுள்கிட்ட வச்ச வாதம். எல்லாத்தையும் நீங்களே பார்த்துக்கிட்டா எப்படி? எங்களுக்கும் ஆள்றதுக்கு உரிமை வேணும் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமா கேட்டான். இந்த ஒரு கோரிக்கை தான் எல்லாத்தையும் தலைகீழா மாத்துச்சு. மனுஷன் இப்படி கேட்டதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு? ஏன் கடவுள் மௌனமா இருக்காரு? இப்போ அந்த ரகசியத்தை பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு கணக்கு தான். 1. மனுஷா ஆட்சி உரிமையே வேணும்னு கேட்டான். 2. கடவுளும் சரின்னு சொல்லி பொறுப்பா ஒப்படைச்சிட்டாரு. 3. ஒரு தடவை பொறுப்பை கொடுத்ததுக்கு அப்புறம் அதுல திரும்ப திரும்ப தலையிடுறது சரியில்லை இல்லையா? அதனால கடவுள் ஒரு பார்வையாளதா ஒதுங்கி நின்னுட்டாரு. ஆட்சி கையில வந்ததும் முதல்ல எல்லாம் சரியாதான் போச்சு. மனுஷன் நல்ல வழியில போகதான் முயற்சி பண்ணான். ஆனா போக போக மனசு தடுமாறிடுச்சு. சுயநலம், பேராசைன்னு வேற பாதையில போயிட்டான். அதோட விளைவு இன்னைக்கு நாம பாக்குற இந்த தீராத குழப்பமும் பிரச்சனைகளும் தான். பிரச்சனை அதோட நிக்கல. கடவுள் கொடுத்த வரங்களையும் சரி, இந்த பூமியோட வளங்களையும் சரி, எல்லாத்தையும் தன்னோட சுயநலத்துக்காக தப்பு தப்பா பயன்படுத்த ஆரம்பிச்சான். இது நிலைமையை இன்னும் ரொம்ப மோசமாக்கிடுச்சு. சரி, கடவுள் நேரடியா தலையிடலன்னா அப்போ உலகத்துல நடக்கிற அநியாயத்துக்கு எந்த ஒரு பதிலடியுமே கிடையாதா? தெய்வீக சக்தி இப்போ எப்படி வேலை செய்யுது? இது நம்ம எல்லாருக்குமே வர்ற ஒரு கேள்விதான் இல்லையா? தப்பு நடக்கும்போது கடவுள் தட்டி கேட்க வேணாமா? ஏன் இப்படி அமைதியா இருக்கணும்? இங்கதான் முக்கியமான விஷயமே இருக்கு. கடவுள் ஏன் தலையிடலனா, இது மனுஷன் கேட்டு வாங்கின வரம். அவன் கேட்ட சுயாட்சியை அவன்தான் அனுபவிக்கணும். இதுல கடவுள் தலையிட்டா அது அவர் கொடுத்த வாக்கிய மீறின மாதிரி ஆயிடும். அவர் நம்மள கைவிட்டுடல, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காரு. ஆனா அந்த ஒப்பந்தப்படி அவர் ஒரு பார்வையாளரா மட்டும்தான் இருக்க முடியும். இதுதான் அந்த ஒப்பந்தத்தின் சாராம்சம். அப்படின்னா பதிலடியே கிடையாதான்னு கேட்டா இருக்கு. ஆனா அது மறைமுகமா வரும். எப்போலாம் மனுஷன் தான் எல்லைய மீறி போறானோ அப்போலாம் இயற்கை சீற்றங்கள் மூலமா ஒரு பதிலடி வரும். இது நேரடி தண்டனை இல்ல, நாம செஞ்ச செயல்களுக்கான ஒரு விளைவு, அவ்வளவுதான். சரி, இவ்ளோ தூரம் நாம பேசிட்டோம். அப்போ கடைசியா நாம வர்ற முடிவென்ன? இந்த எல்லா பிரச்சனைக்கும் யார் பொறுப்பு? பதில் ரொம்ப தெளிவானது, நேரடியானது. நம்மளோட கஷ்டங்களுக்கும் இன்னைக்கு உலகத்தோட நிலைமைக்கும் மூல காரணம் மனுஷன்தான், மௌனமா இருக்கிற கடவுள் இல்ல. இந்த ஒரு வரி இது மொத்த விளக்கத்தையும் ரொம்ப அழகா சொல்லுது. கலியுகத்தோட அவலங்களுக்கு காரணம் இறைவனோட பாராமுகம் கிடையாது, அது மனுஷன் விரும்பி ஏத்துக்கிட்ட பொறுப்பு. அதனால இந்த உலகத்தோட அழிவுக்கும் சரி, ஆக்கத்துக்கும் சரி மனுஷன் மட்டும்தான் பொறுப்பாளி. அப்போ கடைசியா இந்த கேள்வி நமக்காக தான் காத்துட்டு இருக்கு.
நாம ஆசைப்பட்டு கேட்ட வரத்தோட விளைவுகளை இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம். இனிமே கடவுளை குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. உண்மையான கேள்வி என்னன்னா, இந்த யுகத்தோட பொறுப்ப, நம்ம காலத்தோட பொறுப்ப நம்ம கையில எடுக்க நாம ஒவ்வொருத்தரும் தயாரா இருக்கோமா?